எதுக்காக ஆனந்தன் ஐயாசாமிக்கு வாசுதேவநல்லூர் மக்கள் வாக்களிக்கும்? அந்த மக்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. ஏன்னா கடந்த 4 வருஷமாக அவங்களோட நின்று இதை செய்துக்கிட்டு இருக்கிறேன். செண்பகவல்லி அணை ஒரு முக்கியமான விஷயம். இதுக்காக குரல் சும்மா இது இல்லாமல் இங்கே இருக்கிற விவசாயி சங்கங்களோடு இணைந்து கவர்னர் வரைக்கும் போய் பெட்டிஷன் கொடுத்து மத்திய சட்ட அமைச்சரோட பெட்டிஷன் கொடுத்துருக்கேன், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே ட்ரெயின் வேணும் அப்படிங்கிறதுக்காக போராடி இப்போ இங்கேருந்து பெங்களூருக்கு ஒரு ட்ரெயில் பேசிஸில் கொண்டு வந்திருக்கிறேன். இங்கே இருக்கிற எலுமிச்சை, புளியங்குடி எலுமிச்சை ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு புவிசார் குறியீடு வாங்கி கொடுத்து இன்னைக்கு லண்டனுக்கும் மலேசியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஏற்றுமதி பண்ணியிருக்கேன். இங்கே 6 தொழில் நிறுவனங்களை உருவாக்கி 150 இன்ஜினியர்ஸ்க்கு வேலை கொடுத்துருக்குறேன். இங்கே நம்ம சொந்த செலவில் நிழற்குடை கட்டி கொடுத்துருக்கேன், குளத்தை தூர்வாரி இருக்கிறேன். 50,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்விக்கு உதவி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. 10 ஸ்கூலுக்கு நிர்மாணத்துக்கு உதவி பண்ணியிருக்கிறோம். 200 அரசு பள்ளியில் ஸ்மார்ட் டாய்லெட்லாம் கட்டியிருக்கிறோம். இதெல்லாம் மக்கள் 4 வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நான் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது ஏதோ தெரியாதவன் அங்கே வரல. நம்மளை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்காங்க. இவன்ட்டியாச்சும் போய் இந்த குறையை சொல்லுவோம். நீங்கள் இப்போ நான் கடைசியாக புளியங்குடியில் இந்திரா காலனி அப்படின்னு போனேன். நான் வரணும்னு சொன்னது 7 மணி. நான் அங்கே போனது 8:30 என்னமோ அங்கே போனேன். அத்தனை ஒரு 500 பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஒரு அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி தான் ஓட்டு கேட்டு தேர்தல் நேரத்தில் வருவாங்க, கேட்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் போயிடுவீங்க, அடுத்த தேர்தலுக்கு தான் வருவீங்க. நான் பக்கத்தில் ஒரு சகோதரி சொல்கிறேன், இதுதான் வழக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். அதனால இப்போவே சொல்கிறோம், நீங்கள் எங்கள் நம்பிக்கையை வீணடிச்சிடாதீங்க, உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் மக்கள் இன்னைக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க. கடந்த காலம் இந்த 4 வருஷத்து செஞ்ச சேவையினால் மக்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க. எனக்கு இருக்கிற பயம்லாம் அவங்க நம்பிக்கையை ஒருபோதும் எந்த காரணம் கொண்டும் அதை வீணடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம்தான். இட்ஸ் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு நம்பகத்தோடு இருந்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் எனக்கு ஒரு பய உணர்வு தான் வந்திருக்குது. ஏன்னா நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு பய உணர்வு தான். அது இறைவன் மேலே மறந்து போட்டு. ரொம்ப நன்றி திரு ஆனந்தன். ஒரு நேரம் உங்களுடைய கருத்து நேரத்துக்கு நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம் நீங்க உங்களோட பேசுனதுல. மை ப்ளஷர். வாக்கு செலுத்தும் இயந்திரத்தில் வரிசை எண் 1 தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.